ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம டெய்லி கன்கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் டெய்லி நியூஸ் வாங்க பார்க்கலாம். தாமதமான வரி திருப்பி செலுத்தும் கோரிக்கைகளை கையாள்வதற்கான புதிய விதிமுறைகளை நிதி அமைச்சகம் அறிமுகப்படுத்துகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தாமதமான வரி திருப்பி செலுத்தும் கோரிக்கைகள் மற்றும் நஷ்ட ஈடு விண்ணப்பங்களை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இந்த வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துவ தாமதங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரத்தை நம்ம மையமாக வச்சு தாமதமாக வரி செலுத்துறத குறைக்கிறத நோக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக வரி செலுத்துவோர் தாங்கள் வருமான வரி கணக்கை அதாவது ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்ய தவறிய சந்தர்ப்பங்களில் ஆனால் பணத்தை திரும்ப பெற வேண்டும். சரிங்களா, வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் பெறலாம். செப்டம்பர் 2024 ஜிஎஸ்டி வசூல் 40 மாதங்களில் மிக குறைந்த வளர்ச்சி. இந்தியாவோட மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா வசூல் செஞ்சது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 40 மாசத்துல இல்லாத அளவுக்கு வெறும் 6.5% அதிகரித்து 1.73 லட்சம் கோடியாக இருந்தது. நிகர ஜிஎஸ்டி வரவுகள் பார்த்தீங்கன்னா 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நடப்பு நிதியாண்டில் குறைந்த வளர்ச்சியை தான் குறிக்குது. ஆனால் இருந்த போதிலும் நிகர வசூல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தோட ஒப்பிடுறப்போ 1.5% ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இறக்குமதிகள் 8% வளர்ச்சியை கண்டாலும் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மற்றும் இறக்குமதிகள் ஆகியவற்றிலிருந்து பலவீனமான வருவாய் வளர்ச்சியே இந்த மந்த நிலைக்கு காரணம். சரிங்களா, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்தது. ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 38% உயர்வுடன் ஒப்பிடுறப்போ ஒட்டுமொத்த ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 31% அதிகரிச்சிருக்கு. அடுத்த நியூஸ் போலாம். மத்திய கிழக்கு நெருக்கடியை நிவர்த்தி செய்ய இத்தாலி G7 அழைப்பை வழங்குகிறது. அக்டோபர் 2024 இத்தாலிய பிரதம மந்திரி ஜியோர்ஜினா மெலோனியை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் நெருக்கடியை பற்றி விவாதிக்க G7 தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். G7 சுழலும் தலைமை பதவியை வகிக்கும் இத்தாலி வளர்ந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில குறிப்பாக இஸ்ரேல் லெபனான் எல்லை மற்றும் இஸ்ரேல் மீதான ஈரானோட ஏவுகணை தாக்குதலின் மீது கவனம் செலுத்தும் ராஜதந்திர தீர்வை கண்டறிகிறதுல அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் வாங்க. PME டிரைவ் திட்டத்தோட துவக்கம் இந்தியாவோட எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் ஒரு புதிய மைல்கல். இந்தியாவோட மின்சார இயக்க முயற்சிகளில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய வகையில் கனரக தொழில்துறை அமைச்சகம் புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் செப்டம்பர் 2024 அன்று புதுமையான வாகன மேம்பாடு PME டிரைவ் திட்டத்தில் PM எலக்ட்ரிக் டிரைவ் ரிவால்யூஷன் அறிமுகப்படுத்தியது. 2 ஆண்டுகளுக்கு 10,900 கோடி நிதி செலவுல இந்த திட்டம் 2070ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வுக்கான பிரதமர் மோடியோட தொலைநோக்கு பார்வையுடன் இணையும் வகையில EV தத்தெடுப்பை விரைவுபடுத்துவதையும் நாடு முழுவதும் முக்கியமான உள்கட்டமைப்பை உருவாக்குறதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. சரிங்களா, அடுத்தது ஐநா தலைவர் குட்ரஸ் என்ன பண்ணியிருக்காரு? இஸ்ரேலுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐநாவோட பொதுச் செயலாளர் யாருன்னா அன்டோனியா குட்ரஸை இஸ்ரேலில் விரும்பத்தகாத ஆளுமையாக அறிவிக்கவும் அவர் இஸ்ரேலுக்குள் நுழைவதை தடை செய்யவும் முடிவு செய்ததாக இஸ்ரேலோட வெளியுறவு அமைச்சர் காட்ஸ் அறிவிச்சிருக்காரு. இஸ்ரேல் மீதான ஈரானோட ஏவுகணை தாக்குதலை கண்டிக்க தவறியதற்காக ஐநா தலைவர் அன்டோனியோ பார்த்தீங்கன்னா குட்ரஸ் நுழைவதை தடை செய்வதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. சரிங்களா, வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். தெலுங்கானாவில் பெண்கள் தொழில் முனைவோர் தளம் நித்தி ஆயோக் மூலம் தொடங்கப்பட்டது. தெலுங்கானாவில் பெண் தொழில் முனைவோருக்காக சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒரு புதிய முயற்சியில் நித்தி ஆயோக் தெலுங்கானா அரசாங்கத்துடன் இணைஞ்சு வி ஹப் நோடல் அமைப்பாக செயல்படும் பெண் தொழில் முனைவோர் தளத்தில் முதல் மாநில அத்தியாயத்தை அறிமுகப்படுத்தியது. பல்வேறு துறைகளில் உள்ள பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிச்சு ஆதரித்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளங்கள் கருவிகள் மற்றும் வலுவான நெட்வொர்க்கை வழங்குறது மூலமா அவங்களோட வணிக வளர்ச்சியை மேம்படுத்துதல். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2025 இந்தியா வரலாற்று சிறப்பு மிக்க முதல் கோகோ உலக கோப்பையை நடத்த உள்ளது. சரிங்களா, கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சர்வதேச கோகோ கூட்டமைப்போட இணைஞ்சு 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் கோகோ உலக கோப்பையை நடத்துவதற்கான திட்டங்களை வெளியிட்டிருக்கு. இந்த வரலாற்று நிகழ்வு இந்த பாரம்பரிய இந்திய விளையாட்டோட உலகளாவிய அங்கீகாரத்தை நோக்கிய பயணத்தில்
குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த மாறுபட்ட பங்கேற்பானது கோகோவோட வளர்ந்து வரும் சர்வதேச ஈர்ப்பை காட்டுகிறது. இது பார்த்தீங்கன்னா அதன் எளிய மண் மைதானத்தில் இருந்து இப்போது 54 நாடுகளில் தொழில்முறை மேட்களில் விளையாடப்படுறது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.